ஒரு வழியா கிட்ட வந்தாச்சு. ஐயோ! மருத்துவ கட்டணத்தினால என்னோட சேமிப்பு எல்லாம் போயிடுமே. ஏய் ரோஜர். என்னது? என் கைபேசி பேசுதா? நல்ல வேளையாக உங்கள் காயங்கள் கடுமையானவை அல்ல. ஆனால் நீங்கள் முழுமையாக குணமடைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும். இல்ல, என்னால ஒரு வாரம் வேலை செய்யறத நிறுத்திட்டு வருமானம் இல்லாம இருக்க முடியாது. கவலைப்பட வேண்டாம். இணைய வழி சேவை ஊழியர்களுக்கு பணியில் இருக்கும்போது காயம் பட்டால் இழப்பீடு உண்டு. ஜனவரி 1, 2025 முதல் உங்களைப் போன்ற இணையவழி சேவை ஊழியர்கள் இணையவழி சேவை நிறுவனத்திற்கு பணிபுரியும் போது காயமடைந்தால் பணிக்கால காய இழப்பீடு பெற தகுதி பெறுகிறீர்கள். கேட்கவே நல்லா இருக்க. WIC எப்படி செயல்படுது? WIC காப்புறுதி ஒரு இணையவழி சேவை ஊழியர் ஒரு பயணி பொருள் அல்லது உணவை எடுத்துச் செல்லும் போதோ அல்லது விநியோகம் செய்யும் போதோ அவரை பாதுகாக்கும். நீங்கள் மருத்துவ செலவுகளுக்கு இழப்பீடு பெறுவீர்கள். உங்கள் மருத்துவ அல்லது மருத்துவமனை விடுப்பின் போது வருமான இழப்பு இழப்பீடு மற்றும் நிரந்தர இயலாமை அல்லது இறப்பு ஏற்பட்டால் மொத்த தொகை இழப்பீடு பெறுவீர்கள். அப்போ என்னோட இழப்பீடு எப்படி கணக்கிடப்படுது? சரி, முதலில் விபத்துக்கு முன் 90 நாட்களுக்கு முன்பு வரை நீங்கள் பணியாற்றிய அனைத்து இணையவழி சேவை நிறுவனங்களிடமிருந்தும் பெற்ற நிகர வருவாயின் அடிப்படையில் உங்களின் மொத்த இழப்பீடு கணக்கிடப்படுகிறது. இது 90 நாள் பின்னோக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. 90 நாட்களில் உங்களின் நிகர வருமானம். 90 நாட்களில் உங்களின் மொத்த வருவாயை எடுத்துக்கொண்டு உங்களின் நிலையான செலவு கழிவுத் தொகை அல்லது FEDAI கழிப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. அதிலிருந்து உங்களின் தினசரி சராசரியை கணக்கிட உங்கள் நிகர வருவாயை 90 நாட்களால் வகுப்போம். உங்கள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் உங்கள் சராசரி தினசரி வருமானம் இப்படி இருக்கும். ஒரு நிமிஷம். FEDAI என்பது ஒவ்வொரு இணையவழி சேவை ஊழியருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை, அது நீங்க உங்கள் வேலைக்கு எப்படிப்பட்ட வாகனத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது. ஆஹா, அப்படியா? நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணையவழி சேவை நிறுவனத்துல வேலை செஞ்சா என்ன செய்யறது? இதை நீங்கள் கேட்டதற்கு நன்றி. நீங்கள் பொருள் சேகரித்தல் மட்டும் அல்லது விநியோகம் மட்டும் அல்லது 2 பணிகளையும் புரியும் பொழுது உங்களுக்கு காயம் ஏற்பட்டதா என்பதை பொறுத்தது. அப்பாடா, எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட மொத்த வருமான இழப்பு இழப்பீடு எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. வாருங்கள், உங்கள் மொத்த வருமான இழப்பீட்டை கணக்கிடுவோம். உங்கள் சராசரி தினசரி வருவாயை எடுத்து மருத்துவ விடுப்பு அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நாட்களின் மொத்த எண்ணிக்கையால் பெருக்கவும். நீங்கள் 14 நாட்களுக்கு மருத்துவமனையில் இருந்தால் பின்வரும் வருமான இழப்பு இழப்பீட்டை பெறுவீர்கள். அடேங்கப்பா, நான் எப்படி இழப்பீட்டை கோரலாம்? உங்கள் விபத்து மற்றும் காயம் பற்றிய விவரங்களை இணையவழி சேவை நிறுவனங்களுக்கு விரைவில் தெரிவிக்கவும். இணையவழி சேவை நிறுவனங்கள் மனிதவள அமைச்சுக்கு பணிக்கால காயம் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அத்துடன் இணையவழி சேவையின் காப்பீட்டாளருக்கு கோரிக்கையை செயல்படுத்த அறிவிக்கப்படும். நான் முழுமையா குணமடையும் வர என் வருமானத்தை பத்தி கவலைப்படாம நிம்மதியா ஓய்வெடுக்கலாங்கிறதுல மகிழ்ச்சி. ஆம், பணிக்கால காய இழப்பீடு WIC மூலம் நீங்கள் வேலை செய்யும் போது காயமடைந்தால் உங்களை போன்ற இணையவழி சேவை ஊழியர்கள் நிதி ரீதியாக பாதுகாக்கப்படுவார்கள். இணையவழி சேவை ஊழியர்களுக்கான வலுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி மேலும் அறிய தயவு செய்து go.gov.sg/pw-act செல்க.